வணக்கம். இதுவரைக்கும் சொல்லப்பட்ட கதைகள்லயே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பிளாக்பஸ்டர் படத்தோட கதைக்குள்ள போகலாமா? இதுல ஆக்ஷன், டிராமா, சஸ்பென்ஸ்னு எல்லாமே இருக்கு. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், நம்ம கற்பனைக்கே எட்டாத ஆக்ஷன் காட்சிகள், அப்புறம் நிறுத்தமே இல்லாத ஷூட்டிங். இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ஸ்டூடியோவே உங்களுக்குள்ள தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த மாபெரும் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் வாழ்க்கையோட ரகசியங்கள் ஒவ்வொரு நொடியும் படமாக்கப்படுது. பார்க்கறதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் அவ்ளோ நேர்த்தியா இயங்குற ஒரு உலகம் இது. சரி, ஒரு படம்னா அதுக்கு நடிகர், நடிகை, டைரக்டர்னு ஒரு பெரிய டீமே இருக்குமே. வாங்க நம்ம படத்தோட ஸ்டார் காஸ்ட மீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், நம்ம படத்தோட ஆக்டர்ஸ், அதாவது புரதங்கள். இவங்க தான் எல்லா முக்கியமான கேரக்டர்ஸ்களையும் பண்றாங்க. ஆனா இங்க ஒரு கண்டிஷன். ஒரு ஆக்டர் எப்படி கேரக்டருக்குள்ள போகணுமோ அதே மாதிரி இந்த புரதங்களும் அதோட கரெக்டான 3D ஷேப்புக்கு வரணும். அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தா கூட மொத்த சீனுமே அவுட். அடுத்து படத்தோட ப்ரொடியூசர். இவர்தான் ஏடிபி. பாருங்க, ப்ரொடியூசர் பணம் போடாம எந்த படமும் ஓடாது இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம உடம்புல ஏடிபிங்கிற எனர்ஜி இல்லாம ஒரு சின்ன மூமெண்ட்ஸ் கூட நடக்காது. எல்லா சீனுக்கும் பட்ஜெட் போடுறதே இவர்தான். சொல்லப்போனா இவர் இல்லனா ஷூட்டிங்கே கேன்சல் தான். இப்ப வர்றதுதான் நம்ம கதையோட மெயின் கேரக்டர், டைரக்டர், நம்ம உத்தம வில்லன், என்சைம். இவர்தான் இந்த முழு படத்தையும் இயக்குற ஜீனியஸ். யோசிச்சு பாருங்க, சும்மா விட்டா நடக்கிறதுக்கு பல ஆயிரம் வருஷம் ஆகிற ஒரு ரியாக்ஷனை இவரு ஆக்ஷன் சொன்ன அடுத்த செகண்டே முடிச்சு காட்டுவாரு. அப்ப பாருங்க இவர் எவ்ளோ பெரிய ஜீனியஸ்னு. இவர்தான் இந்த படத்தோட உண்மையான கேப்டன். சரி, காஸ்டிங்லாம் பார்த்தாச்சு. இப்போ படத்துல இருந்து சில மாசான சீன்களை பார்க்கலாமா? நம்ம ஸ்டார்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட் கொடுக்கறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சீன் ஒரு செம்ம டான்ஸ் நம்பர். ஆமாங்க, நீங்க சும்மா கைய தூக்குனா கூட இல்ல நடந்தா கூட அதுக்கு பின்னால ஒரு பிரம்மாண்டமான டான்ஸ் சீக்வன்ஸே நடக்குது. இந்த டூயட் பாட்டோட கொரியோகிராஃபி ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஹீரோ மயோசின் ஹீரோயின் ஆக்டனின் கிட்ட போய் பிடிப்பாரு. அடுத்த ஸ்டெப்ல ஒரு பவர்ஃபுல் மூவ்ல இழுப்பாரு. அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்காக ரிலீஸ் பண்ணிட்டு திரும்பவும் இதேதான். இந்த டான்ஸ் ஸ்டெப்பை லட்சக்கணக்கான தடவை ரிப்பீட் பண்றதால தான் நம்மளால அசையவே முடியுது. சூப்பர்ல? ஆனா சயின்டிஸ்ட் மட்டும் இத டான்ஸ்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க இதுக்கு வச்ச பேரு மாலிகுலர் மோட்டர்ஸ், அதாவது குட்டி குட்டி இன்ஜின்கள். ஆமா, நம்ம மயோசின் மாதிரி இன்னும் நிறைய மினி இன்ஜின்கள் நம்ம உடம்ப ஒரு மெகா ஹிட் படமா ஓட வச்சிட்டு இருக்கு. அடுத்த சீன் ஒரு மெய்சிலிருக்க வைக்கிற விஎஃப்எக்ஸ் சீன். இதோட டைரக்டர் யாரு தெரியுமா? ஏடிபிஎஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் என்சைம். இவர்தான் நம்ம படத்தோட கிராஃபிக்ஸ் ஹெட்னே சொல்லலாம். இந்த ஏடிபிஎஸ் என்சைம் எவ்ளோ வேகமா சுத்துதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு செகண்டுக்கு 100 தடவைக்கும் மேல. ஒரு ரோட்டரி இன்ஜின் மாதிரி படுவேகமா சுத்தி தான் நம்ம ப்ரொடியூசர் ஏடிபிக்கு தேவையான எனர்ஜியையும் உருவாக்குது. சும்மா யோசிச்சு பாருங்க, உங்க உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான மினி இன்ஜின்கள் இப்படி நான் ஸ்டாப்பா போடிட்டே இருக்கு. இயற்கையோட இந்த பிரம்மாண்டமான படத்தை பார்த்து சயின்டிஸ்ட் சும்மா அசந்து மட்டும் போகல. அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து இப்போ அவங்களே சில புது படங்களை டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இயற்கையோட படத்துல என்சைம்கள் தான் டைரக்டர்ஸ். அதோட நோக்கம் உயிரை இயக்குறது. ஆனா விஞ்ஞானிகளோட இந்த புது படத்துல அவங்க என்சைம்களை நானோ மிஷின்கள்ல பொருத்தி இயக்குறாங்க. இதோட நோக்கம் மனுஷங்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறது. அப்போ இந்த புது படங்கள்ல என்னெல்லாம் கதை இருக்கும்? உதாரணத்துக்கு, உடம்புல நோய் இருக்கிற செல்லுக்கு மட்டும் கரெக்டா மருந்த கொண்டு போய் சேர்க்கறது. இல்லன்னா சுற்றுச்சூழலை சுத்தம் பண்ற குட்டி ரோபோக்கள். நோய்களை ரொம்ப ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிற சென்சார்கள். இப்படி நம்ம வாழ்க்கைய மாத்த போற பல கதைகள் ரெடியாயிட்டு இருக்கு. சரி வாங்க கிளைமாக்ஸ்க்கு போலாம். இதெல்லாம் சரி, ஆனா இதோட ஃபியூச்சர் என்ன? நம்ம எதிர்காலத்தை இது எப்படி மாத்த போகுது? ஒன்னே ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம உடம்பு தான் இந்த உலகத்திலேயே ஒரு பெஸ்ட் மூவி. அதுல ஆக்டர்ஸ் போறதங்கள், ப்ரொடியூசர் ஏடிபி. ஆனா இந்த மொத்த படத்தையும் இயக்குற உண்மையான உத்தம வில்லன் அந்த டைரக்டர் என்சைம் தான். இயற்கை நம்ம கையில ஒரு சூப்பர் ஹிட் படத்தோட ஸ்கிரிப்ட கொடுத்துருச்சு. இப்போ டைரக்டர்ஸ் நாம தான். இந்த ஸ்கிரிப்ட வச்சு நாம அடுத்து என்ன பிரம்மாண்டமான கதைகளை இயக்க போறோம் யோசிச்சு பாருங்க.